தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் தாவேகா மாவட்ட பெண் நிர்வாகி ஒருவர் தனது கட்சியை சார்ந்த தாவேகா மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பாலமுருகன் மற்றும் அவரது நண்பர் ஜெயபாலன் ஆகிய இருவரும் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் இருக்கக்கூடிய தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்கள் நடத்தி வரக்கூடிய லாட்டரி சீட்டு தொடர்பாக உங்களுடன் பேச வேண்டும் என்று அவரை தனியாக அழைத்து சென்று குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து அவர்கள் இருவரும் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்தனர் என்று அனைத்து ஊடகங்களிலும் கண்ணீர் வடித்து பேட்டி தருகிறார். இது தொடர்பாக தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்களை தொடர்பு கொண்டு தனக்கு நேர்ந்த கொடுமையை சொல்லி அழுத போது, அக்கா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, நான் புஷி ஆனந்துக்கிட்ட சொல்லி உங்களுக்கு வேலை வாங்கி தர்றேன், இந்த விஷயத்தை நீங்கள் அப்படியே மறந்துடுங்க அப்படின்னு ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருக்காரு. அக்கா நீங்க இதெல்லாம் போட்டுட்டு பெருசுப்படுத்தாதீங்கக்கா, புசியன்ட்ட சொல்லி புசியன் விஜயன் சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுத்து சரி பண்ணிடலான்னு சரவணனை என்கிட்ட தொலைபேசியிலே சொன்னாரு. அந்த பெண் நிர்வாகி 20 ஆண்டுகளாக விஜய் மக்கள் மன்றத்தில் பணியாற்றினே, எனக்கே இந்த நிலைமைனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற பெண்களின் நிலை என்ன என்று கண்ணீர் வடிகிறார். தனக்கு மட்டுமல்ல, தான் மாதிரி மற்றொரு பெண்ணுக்கும் இது நடந்துள்ளது. அந்த பெண்ணுக்குடைய பெயர் வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் அந்த பெண்ணுடைய பெயரை சொல்லலை. இப்படி தன்னை போன்று பல பெண்கள் தாவேகா நிர்வாகிகளிடம் மாட்டிக்கொண்டு அவளுடைய வாழ்க்கை சீரழிகிறது என்று கண்ணீர் வடிகிறார். இது தொடர்பாக தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்களுக்கு தெரியாதா? அவர் தாவேகா கட்சிக்கு மட்டும்தான் தலைவர் இல்லை, தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு பெண்களை எப்படி பாதுகாப்பீங்க? உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா நீங்கள் எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3 கோடிக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு தருவீங்க? எல்லா கட்சி மாதர் சங்கம் வராங்க, சமூக நலத்துறையில இருந்து வந்திருக்காங்க, எல்லா கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா கட்சியிலுமே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தில் இப்போ வரைக்கும் கூட பயணித்த பயனாளர்களுக்கும் ஒருத்தர் கூட என்னன்னு விசாரிக்கல. நல்லாட்சி தருவேன்னு சொல்லி ஆட்சியில் அமர்ந்த நீங்கள் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கே பாதுகாப்பு தர முடியவில்லை என்றால் நீங்கள் எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3 கோடிக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு தருவீங்க? நீங்கள் அந்த பெண்ணுக்கு அழைத்து நீங்கள் வருத்தப்படாதீங்க, இதற்கு தொடர்பாக இருக்கக்கூடிய குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள், அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, சரவணன் மீதும் நான் நடவடிக்கை எடுப்பேன், குறைந்தபட்சம் அவரை கட்சியில் இருந்தாவது நீக்கி துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பேன்னு அந்த பெண்ணுக்கு ஒரு ஆறுதல் சொல்வதற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் எப்படி மற்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு தருவீங்க? உங்களுக்காக 20 ஆண்டுகள் கட்சியில் பணியாற்றிய பெண்ணுக்கு உங்களால் பாதுகாப்பு தர முடியலை. அந்த பெண்ணை துன்புறுத்திய தாவேகா நிர்வாகியை கட்சியை விட்டு நீக்க முடியலை. சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்கள் தயக்கம் கொள்கிறீங்க. நீங்கள் எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு தர முடியும்? இதை நான் கேட்கல, அந்த பெண் கேட்குறாங்க. உங்களுக்காக 20 வருஷமாக நான் உழைச்சிருக்கேனே, எனக்கு ஏன் பாதுகாப்பு தரல? என்னுடைய அழுகுறலை ஏன் கேட்கறது கூட நீங்கள் அச்சப்படுறீங்க, ஏன் தயக்கப்படுறீங்கன்னு கேட்குறாங்க. இது அந்த பெண்ணோட குரல் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுடைய குரலாக அந்த பெண் கேட்குது. இந்த பிரச்சனைக்கும் தனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லாதது போல் நீங்கள் மௌனமாக இருப்பது உங்களை வாக்களித்து வெற்றி பெற செய்த ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் மிகப்பெரிய ஏமாற்றமாக உள்ளது. பாதிக்கப்பட்டது நான் மட்டும் இல்லை, இன்னொரு பொண்ணும். அந்த பொண்ணோட வாழ்க்கை கிடக்கூடாதுன்னு அந்த பொண்ணு என் காலில் விழுந்ததுனால நான் அந்த பொண்ணு என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வரல. உனக்கு எவ்வளோ வேணும் அப்படிலாம் எனக்கு கேட்குறாங்க. விஜய் ரசிலியா இருந்த பாவத்துக்கு எனக்கு இந்த பேர்லாம் தேவையான. பசுவின் கண்ணீரை போக்குவதற்காக தன் மகனையே தேர்காலில் இட்டு நீதி வழங்கிய மனுநீதி சோழன் வாழ்ந்த மண் இந்த மண். தவறான நீதியை வழங்கியதற்காக தன் இன்னுயிரையே கொடுத்து நீதியை நிலைநாட்டிய பாண்டிய நெடுஞ்செழியன் பிறந்த மண் இந்த மண். அப்படிப்பட்ட மண்ணை ஆள்கின்ற விஜய் அவர்களே, உங்கள் கட்சியை சார்ந்த ஒரு பெண் கண்ணீர் வடித்து கொண்டு நிற்கிறாள். விரைவில் அவருக்கு நீதியை வழங்குங்கள். அப்படி இல்லை என்றால் வள்ளுவனின் குரல் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படை. சத்தியமாக இந்த குரலுக்கு உங்களுக்கு விளக்கம் தெரியாது.
உங்கள் கட்சி நிர்வாகிகள்கிட்டையும் கேட்டுறாதீங்க. உங்கள் கூட இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கிட்ட கேட்டு விரைவில் நல்லாட்சி நடத்துங்க. அப்படி இல்லைன்னா இந்த குரலை போல் விரைவில் உங்கள் ஆட்சியும் முடிவுக்கு வரும். நன்றி.